லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ தனியாக போகிறோட கூட யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். எப்பயுமே உட்காந்துருக்க மாதிரியே அப்படி 2 பேருன்றதை விட 2 பைக்கு அந்த மாதிரி போனோன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா நிறையா பேரோட போகணும். வேகம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா தனியாளாக போகணும். சொல்றியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. நல்ல பழமொழி. நல்ல பழமொழி தான். நேற்று போய் அங்கே போயிருக்கானாடா எங்கே கூட நைட்டு அண்ணே வந்து அது எப்பயோ சொல்லிச்சான். எப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ சொல்லிச்சான். பிளான் படி 8-8:30க்குலாம் அங்கே இருக்கணும். அப்படியா? ஆமாம், ஷோரூமில். நீ சரி தூங்கிட்டு காலைல லேட்டாக தான் எந்திரிப்பேன்னு தெரியும். அதனால தான் சரி ஓகே 8:30க்காவது இங்கேருந்து கிளம்புனா 9:30க்கு அங்கே ரீச் ஆகலான்ற மாதிரி நான் சொன்னேன். காரணம் என்னென்னா பைக்கு கொண்டு போய் கொடுக்குறப்ப காலங்காத்தால் கொடுத்தா தான் அன்றைக்கி மதியமே கொடுப்பாங்களாம். இல்லாட்டி ஒரு நாள் லேட் ஆக்கிடுவாங்களாம். அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் வரணும், வந்துட்டு திரும்ப போகணும். இல்லை ரொம்ப லேட் ஆக்குவாங்களா? அம்மா பைக்கு தானே வச்சுருக்கேன். அவன்கிட்ட கேட்டேன் காலைல, நீ கொடுக்குறது முடிகிற அளவுக்கு 9 மணிக்குள்ளே கொடுத்துரு. 9 மணிக்கு அரௌண்ட் 9 மணிக்குள்ளே கொடுத்துரு. 9 மணிக்கு மேலே முன்ன பின்ன போனால் பரவாயில்ல. 10 மணிக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் நாளைக்கு வாங்க. ஒரு நாள் லேட்டாக பிரச்சனைனா நீ லேட்டாக கொடு. உனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் கொடு. முடிஞ்சாலும் சீக்கிரம் போனால் அன்றைக்கே வாங்கிட்டு வந்துடலான்னு தான் சொன்னாங்க. கால் பண்ணி கேட்டு நீங்கள் 10 மணி வாங்கன்னு சொன்னேன் அவருக்கா. ஹாய் people, this is Mary. Welcome back to the vlog. இன்னைக்கு பைக்கு ஆக்சுவலி 1000 கிலோமீட்டர்ஸ் தொட்டு லாஸ்ட் டைமே தொட்டுருச்சு. உங்களுக்கு தெரியும் தான், அது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இப்போ ஆக்சுவலி 1029 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பேசலாம் கவனிச்சிருப்பீங்க. கொஞ்சம் சீக்கிரம் போய் ஆகணும், ஆனால் லேட்டாக தான் போகிறோம். காதில் காற்றடிக்குது, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். முடிதான் இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனையாகுது தெரியல. லாஸ்ட் டைம் அந்த பேங்க்வெட் முடிச்சுட்டு சர்வீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோமா. ஸோ அந்த டைம் ஆக்சுவலி ஒரு சாட்டர்டே, இன்னைக்கு முடியாதுன்ற மாதிரி ஷோரூமில் சொல்லிட்டாங்க. அந்த கால் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இன்னைக்கு மண்டே சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தோம். 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். என்னண்ணே 10 மணி 10:15 போயிடலாம். 10:30 போயிடலாம். ஏன் 10:30 சொல்கிறேன்னா உள்ள டிராஃபிக் இருக்கும் மார்னிங் டைமா. கண்டிப்பாக இந்த ஸ்கூல் போகிறவன் ஆஃபீஸ் போகிறவன் உனக்கு எல்லாம் டிராஃபிக்கில் இருந்து இப்போ தான் வெளியே வருவானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம போய் அந்த டிராஃபிக்கில் ஒன்றா ஒட்டுவோம். ஏய், எம்எஸ் சுப்புலட்சுமி தெரியும்ல? யாரு? எம்எஸ் சுப்புலட்சுமி தெரியாது. எம்எஸ் சுப்புலட்சுமின்றவங்க பழைய காலத்து பாடகி, ஓகேவா? யாருன்னா அந்த சுதந்திர போராட்ட டைமில், அதுக்கு அந்த டைமில் பிறந்தவங்க. சரி, அவங்க பாட்டுக்கெல்லாம் காப்பிரைட் இருக்குமா? ஏதோ 40 இயர்ஸ் மேலே போச்சுன்னா அது விண்டேஜ் சாங்ஸ், அது காப்பிரைட் இல்லைன்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தானுங்களா, தெரியுமா? அன்னைக்கு வேணா பார்ப்போம், கீழே இறங்கி நம்ம பார்ப்போம் ஃபோனில் எப்படின்ட்டு. ஆட உங்ககிட்ட ஃபோன் வர இல்லைல்ல. ஸோ இப்போ இருந்து சிஸ்விக்கு ஒரு ஃபோன் வர்றதுக்கு அட்லீஸ்ட் a month ஆகும். சிஸ்வி இஸ் ஆக்சுவலி டீடாக்ஸிங், சோஷியல் டீடாக்ஸிங். ஏன் சொல்கிறேன்னா தலைவர் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாப்ல. படம் பார்க்குறது, யார்ட்டையாவது பேசுறது, கடலை போடுறது, பிள்ளைகள்கிட்டலாம் பாட மாட்டேன் கடலை. ஆமாம், பசங்கள்கிட்ட மட்டும் தான் கடலை போடுறேன். லாஸ்ட் வீடியோலையும் கேட்டிருந்தேன், இந்த வீடியோவில் மறுபடியும் கேட்குறேன். சிஸ்வி இஸ் ஆக்சுவலி பய ஃபோன். அவருக்கு ஒரு நல்ல ஃபோன் சஜஷன் வேணும். இஸ் அ கேமா அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டைமில் இன்னும் பெட்டரான வியூவில் ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை வீடியோவோ எடுத்து போடுறதுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும். ஸோ யாருக்காச்சும் ஒரு நல்ல சஜஷன் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம். ஆனால் நான் ஒரு பட்டாம்பூச்சி கையில் அடித்து செத்துச்சான்னு தெரில. ஆனால் நான் ஒரு 3 ஃபோன் வச்சுருக்கேன். சாம்சங் 3 ஃபோன் வச்சுருக்கேன். ஓகே, சாம்சங் S23, S24, அது ரெண்டத்தில் ஏதாவது S23, S24 FE நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் OnePlus 13R. இந்த ஃபோன்லாம் சிஸ்வி கிட்ட கிடையாது. இந்த ஃபோன் எல்லாம் வாங்கலான்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஆமாம், நான் 3வது IQ. வைத்தியக்காரன் எப்படி பேசுறான் பாருங்க. யாரு? நீதான்டா மல்லிச்சு. இல்ல, நீ ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி சொன்ன? 3 ஃபோன் வச்சிருக்கேன்னு தானே சொன்ன? அந்த மாதிரி இருக்கேன், 3 ஃபோன் வாங்கலான்ட்டு. அது நல்ல ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அந்த ஃபோனையே பார்த்துக்கிறேன். சிஸ்வி ஆக்சுவலி டெஸ்பரேட்டா இல்லை, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. சிஸ்வி ஃபோன் இல்லாம பார்த்ததே கிடையாது. 2 நிமிஷம் யாராவது பேசலான்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து வச்சு உட்காந்துருவாரு. ஆனா ஃபோனே இல்லை, ஃபோன் இல்லாத அந்த ஒரு எங்ஸைட்டி எதுவுமே அவர் காட்டல. இஸ் நார்மல். ஆச்சரியம் தான். ஃபோன் இல்லைன்னா டக்குன்னு மொட்டை மாடி போயிடுவேனே. மொட்டை மாடி போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், நல்லா இருக்கும். சூரியன் மறையிறது. நீ ஜிம் போயிடுறடா ஈவினிங். நேற்று அப்படித்தானே தெரிஞ்சேனே. நேற்று போனால் சூரியன் மறையிறது பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா கையில் க்ளோஸ் போட்டிருக்க, குளிருதா? என்ன கலாச்சிட்டாராமா? க்ளவுஸ் எல்லாம் இல்லடா, அது
ஜாக்கெட்டோட அட்டாச்மெண்ட் மொத்தமா வந்திருக்கு. சன்ஸ்கிரீன் ஜாக்கெட் இது தம்பியோடது. இல்ல க்ளோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேனே, அதான் கேட்டேன். குளிர் தான் கேட்கும். ஆக்சுவலி நான் இன்னும் 2 சன்ஸ்கிரீன் ஜாக்கெட் வாங்க போறேன். இது பிளாக். ஸோ இதை போட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்டேன். இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. நம்ம பேலா இல்ல பின்னாடி இருக்கவன் அவனமா இருக்குடா. இல்லையே, அவன் கேடிஎம் தானே வச்சிருப்பான். இது என்னது எம்டி தானே அது? இது எம்டி. ஆனா தெரியலையே. அவன் இல்ல அவர் பைக் விட்டு வேற எந்த பைக்ல ஏற மாட்டாப்ல. கட்ட வண்டியை தவிர வேற எந்த வண்டியில ஏற மாட்டான், கட்டையில போற வரைக்கும்ன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்ல, இப்ப அப்படி. நீ எப்படா வாங்க போற? அண்ணே நானா கொஞ்சம் எப்படியும் ஒரு 2-3 வருஷம் ஆயிரும் நான் வாங்கினேன். 3 வருஷம் ஆயிருமா? அந்த டைம்ல என்ன மாதிரி வண்டி கிடைக்குதோடா? இங்க பாரு, ரெட்ரோ வண்டிலாம் வாங்கணும்னு நினைச்சேன்னா முடிஞ்சாலும் சீக்கிரம் வாங்குறதாண்டா கரெக்ட். ஏன் சொல்றேன்னா, இந்த பாரத் எமிஷன் நார்ம்ஸ்னு சொல்லிட்டு இந்த BS4 BS5 BS6 ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த மாதிரி அவங்க கொண்டு போக வண்டியோட பவரை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இல்லை பழைய புல்லட் அந்த மாதிரி கிடைக்குமானே? கிடைக்கும் நம்புறேன். எனக்கு இதுதானே வேணும், பழைய புல்லட் அந்த மாதிரி கிடைச்சா சூப்பராக இருக்கும். நான் ஆட்டுக்கு எடுத்து நம்ம ஆட்டுக்கு ரைடு போக வேண்டியதான் எனக்கு. பழைய அந்த மாதிரி எடுக்கணும்னா நீ மேக்ஸிமம் இப்போயே எடுக்கிறது நல்லது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பைக் வேணும், நல்ல கார் வேணும், எதுவாக இருந்தாலும் மோட்டார்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா தான் அது இன்னும் பெட்டராக கிடைக்கும். நம்ம லேட்டாக வாங்க நமக்கு பவரை ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுப்பானுங்க. இப்போ இருக்க வண்டி ஓகேன்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பாரத் நாம்ஸ் அது 7 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 6ல் இருக்கு. 7 கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இன்னும் லாக் பண்ணுவானுங்க. போக நம்ம பவரை கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய பைக் வேணா அது பவர் கம்மியாக தான் வரும். கொடுக்குற காசுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட இல்லை. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? பக்கத்து அந்த சைடு வர்றவர்கிட்ட யார்ட்டையோ நம்ம பேசுன மாதிரி இருக்கு. உள்ளூர்காரனா இருக்கான். எனக்கு தெரிஞ்ச சூன் ஆஃப் அந்த பையன் நம்மளோட ஃபாலோவர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். யாரு? பின்னாடி ஒரு பைக்ல பார்த்தோம்ல, அந்த பையன் நம்மளோட ஃபாலோவர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவனும் நம்மளை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். எப்படி சொல்ற? நானா சொல்றேன், நடந்தா நடக்கும், நடக்கலன்னா நடக்காது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம கையில் இல்லை. நம்பர் பிளேட்டே காணும். நான் அரைச்சிருப்பாங்க. நம்பர் பிளேட்லனா மேக்ஸிமம் பசங்க ரேசிங் அந்த மாதிரி ஜாஸ்தி போவாங்கன்றதான் அர்த்தம். இப்படிப்பட்ட பசங்க நம்மளை ஃபாலோ பண்றது கொஞ்சம் யோசனையான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம க்ரூசர் எம்டி நல்லா இருக்கு. வேணாமா? முன்னாடி கேமரா வச்சிருக்கேன்னு சொல்றான் பக்கத்துல இருக்க வேண்டாம். இல்லையா? ஆமா, கையை காட்டி பேசுறேன். மைக் இருக்கான்னு பாத்துக்கோண்ணா. இருக்குண்ணே, பறக்கலாம். பைக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் சேஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நாமளா ஓட்ட ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். நார்மல்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேணும்னே பைக்கு போற மாதிரி. இப்போ வந்து ஆக்சுவலி பைக்கை நான் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன். பைக் எப்படி என்ன ஸ்பீட்ல போகணும்னு நினைக்குதோ அந்த ஸ்பீட்ல விட்டுருவேன். பைக்கோட கண்ட்ரோலா நம்ம போற மாதிரி, இன்ஜினோட கண்ட்ரோல் நம்ம போற மாதிரி. பைக் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. வேற ஹெல்மெட் வாங்கண்டா, காத்து அப்படியே காதுல அடிக்குதுடா. என்னையா ஓவரா பேசுறானே தவிர. வேற ஹெல்மெட் வாங்கணும். அதே ஒரு ஹெல்மெட் சொல்லியிருந்தேனே. வாங்கணும். ஏற்கனவே காசு ஜாஸ்தி செலவு பண்ணிட்டு. இது மழை பெய்யுற சீசனே இல்லை தானே? காத்தடிக்கலாம். மேகமா தான் இருக்கு. இப்போ இப்பயும் மேகமாவா இருக்கு. மேல பாரு, வெயிலே இல்லையே ரோட்ல. ஆமா, நான் என் ஹெல்மெட்ல தான் இப்படி தெரியுதான்னு பார்த்தேனே. எதாவது பத்தி யோசிச்சு எதாவது பேசுவோம்னா மைண்ட் ஃபுல்லா பாட்டுக்கு தான் போகுது. உனக்கானே? ஆமா, அது காப்பி ரைட் இல்லாத பாட்டா பாடுனே. மனசுல வரதாண்டா பாட முடியும். காப்பி ரைட் இருக்காலே எனக்கு என்னடா தெரியும். தேடி வர்றதுக்குள்ள ஊரே வந்துடும். ஏனே இப்போ பெரிய வண்டியில ஸ்பீட் பெட்ரோல் போடுறோம். இந்த பைக்குக்கா இல்ல? இந்த பைக்கே வச்சுக்கிருவோம். ஓகே, போட்டிருக்கோம். அப்படியே நார்மல் பெட்ரோல் அதுலயே ஊத்துறோம்னா இன்ஜின் அடி ஆகுமா? அடியெல்லாம் ஆகாது. அது மிக்ஸ் ஆயிரும்ல. மிக்ஸ் ஆச்சுன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஆகாது. வேற ஒன்றும் இல்லை. இருக்க எல்லாரும் ஹெல்மெட்டை தான் பார்த்துட்டு வராங்க. அதான் எல்லாரும் அதான் பார்க்குறோம். ஏன் இப்படி பார்க்குறாரு? உனக்கு சீட்டு சூடாக இருக்குமா தெரியுதா? எனக்கு அப்படி தெரியல. நேற்று வந்து உட்காந்துட்டு வந்ததும் இப்போ உட்காந்துட்டு வர்றதும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நேற்று யார் கூட வந்த? வண்டி ஓட்ட முடியல, பிரேக் போட முடியலன்னு வானே. அப்படி சாதாரணே. இது செயின் அடிக்குது அது இதுன்னு குறை சொல்லிட்டு வந்தேன். வண்டி நல்லா தானே இருக்குதா? வண்டி நல்லா இருக்கு. பிரேக் மட்டும் லாஸ்ட் டைம் நம்ம போறப்ப இஷ்யூ இருந்துச்சு, கேரளா போயிட்டு வரோம். பின் பிரேக் மட்டும் பிடிக்கலன்னு. பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அது லோடு ஜாஸ்தி ஆகும். பிரேக் இழுத்து பிடிக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே முன்னாடி பார்த்தியானே மழை தெரியுது. மழை தெரியுதா? மழை மழை நல்லா இருக்கே. மழை
கேமராவில் லாஸ்ட் டைம் வீடியோ எடிட் பண்ணி இப்போ இது வரைக்கும் 2 போஸ்ட் போட்டிருக்கோம். செகண்ட் போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மழை தெரியுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கேமரா பார்க்குறப்போ அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஏன்னா கேமரா வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னதாக காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலராக நேரில் பார்க்குறப்போ அது பெருசாக இருக்குது. கேமரா கிளியர் அந்தளவுக்கு தெரியல. சரி, நீ வீடியோ பார்த்தியா அது வரைக்கும்? அம்மா ஃபோன், அம்மா நேற்று ஊருக்கு போயிட்டாங்களே. பார்த்துங்க, ஒரே வீடியோ பார்க்கல அண்ணே. வேற யாரை நம்ம எதிர்பார்க்கறது? அண்ணே போயிட்டு அப்படியே நான் இங்கிட்ட வந்துட்டேன் நானே மதுரைக்கு. காரணம் 1000 சொல்லலாம், ஆனால் பார்க்கல. மதுரையில் உட்காந்து என்ன பண்ண, பின்னாடி உட்காந்து வரப்போ வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. என் ஃபோன்லையா? பாரு, யார் ஃபோன்லேயே பாரு. என்ன இப்போ பார்த்துங்க, இப்படிதான் இருக்காங்க அண்ணே. இவங்களை வச்சு நீ பாருங்க, எல்லார் ஃபோன்லையும் நீ பார்க்காம விட மாட்டேன். இதை வடிவேல் டயலாக் வேற. எல்லார் ஃபோன்லையும் பார்க்காம விட மாட்டேன். பேசுறாடே, நீ பேசுறா. பாரு அண்ணே, போய் பாருண்ணே, எந்த வீடியோல எவ்வளவு வேணும் மட்டும் சொல்லு. பேசுறா, நீ பேசுறா. அது எல்லாம் தள்ளிரும் போல. மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருவேன். மண்டை உருட்டு நடிக்கும் போது இல்லையே. போட்டு யாரு கோட்டுக்கு இந்த பக்கம் தள்ளி இழுத்துட்டு வந்துருச்சு. யானை மலை தெரியுதுன்னு. ஏய் ஆமாடா, இங்க இருந்தே தெரியுதுனடா. ரஜினிகாந்த் குதிரையை வச்சுட்டு குதிரையில போய்கிட்டு பஸ் கூட ரேஸ் போடுவாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரியான காத்து, ஸ்பீடே எடுக்கல. இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கு இந்த அடிக்கிற காத்துக்கு. அண்ணே மண்டை விட்டு விட்டு போகுது. அந்த அக்காலாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஐயோ, ஏய் இழுத்து கொண்டு போய் காரு கூட விடுதுடா. பஸ்கார வேகமா வரான். அவருக்கு என்னண்ணே அத்தான் பெருசு. அவரை காத்த கழிச்சுக்கிட்டு வர்றாரு. உள்ள உட்காந்துருக்காப்புல ஜாலியா. ஜாலியா உட்காந்துருக்காரு. ஏய் இங்க பாரு, தெருமாக்குள்ள வச்சு ஓட்டிட்டு வராப்புலடா. பாவம், பறந்துருவேன். அடிக்கிற காத்துக்கு வண்டி ஸ்கிட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம்டா. அங்கிட்ட முட்டு புகையா இருக்கு. பயில அப்படிதான், குப்பை கூடிடுச்சுன்னா தீய வச்சு விட்டுருவாங்க. அதை அவன்கிட்டயா கொடுத்து அது ரீசைக்கிள் பண்ணலாம். யாரையாவது கூப்பிட்டு மொத்தமா இருக்கு எடுத்துக்கோங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. இப்ப கேரளா இருக்குல்லனே, நம்ம ஊருக்குள்ள கொட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன கொட்டிட்டு இருந்தாங்க? குப்பை. நம்ம ஊருக்குள்ளே வந்து கொட்டிட்டு போனாங்களாம். இதுக்கு அடுத்துதான் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு இனிமே இங்க கொட்டக்கூடாது அப்படி சொல்றதுக்கு அப்புறம் தான் சரி எல்லா குப்பையும் இப்ப ரீசைக்கிள் பண்ண போறாங்களாம். அது நடந்து நின்றுச்சா என்னன்னு தெரியல நமக்கு. யாரும் போய் கண்காணிச்சாங்களா? இல்ல ஆனா கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம். கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறலாம் ஓகே, ஆனா ஃபாலோ பண்றலாம் தெரியலையே. தெரியாம வந்து கொட்டுறது வேணாம் அண்ணே. ஆனா அந்த குப்பையை ரீசைக்கிள் பண்ணாலே நமக்கு நல்லது என்னன்னே. ஆமா, எக்ஸ்ட்ரா டைரெக்டாக பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறது பிளாஸ்டிக்கு கிட்டத்தட்ட அது எவ்வளோ ரீசைக்கிள் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ரொடக்ஷன் கம்மி தானே. ரீசைக்கிள் மெட்டீரியலை யூஸ் பண்ணாலும் சரி, ரீசைக்கிள் பண்ணி அதே மாதிரி கிளாஸ் எப்படி கொண்டு வந்தாலும் சரி உள்ளே போயிடலாம் தானே. போயிடலாம். பார்த்தியானே ரொம்ப டிராஃபிக்ன்ட்டு. என்ன மணி 10 கூட ஆகலை, ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் டிராஃபிக். இல்லை சாயங்காலம் இதே மாதிரி தானே இருக்கும். சாயங்காலம் அதான் ஸ்கூல் விட்டுருவானுங்கல்ல, ஆஃபீஸ் விட்டுருவானுங்க, மறுபடியும் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். காரில் காற்றே இல்லைடா பாவம். ஸ்கூல் கடையா? ஸ்கூல் கடை. சாப்பிட்டியா காலைல? சாப்பிட்டேன். என்னடா ஆச்சு பின்னாடி? அப்படியே பின்னாடி போயிட்டியா? விருட்டு இழுத்துருச்சு. அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண? வந்துட்டேன் அதெல்லாம். அப்புறம் லைட்டா நீ திருவிழா விட்டோடனே முன்னாடி வந்துட்டேன். நீ பின்னாடி போனோடனே எனக்கு என்னடா வித்தியாசமா ஏதோ பண்றான்ட்டு நான் நிறுத்திட்டேன். இல்ல வந்துட்டேனே. நல்ல வேலை பிரேக் போட்டேனே. பிரேக்லாம் போடல, ஸ்டார்ட்ல இருந்து கை எடுத்துட்டேன், அவ்வளவுதான். நல்ல வேலை, அப்பதான் வந்துட்டேன். இல்லைன்னா படக்கணும் பின்னாடி விழுந்து எந்திரிச்சு வந்து மறுபடியும் உட்காந்துருப்பேன். எப்பயுமே கொஞ்சம் லைட்டா அப்படி முன்னாடி குனிஞ்சு உட்காந்துக்கோண்ணா. எப்பவுமே இல்ல, நம்ம ரெகுலரா கேஷுவலா போறப்போ ஓகே, கொஞ்சம் டிராபிக்ல இருக்கும் அப்படின்னா லைட்டா முன்னாடி குனிஞ்சுக்கோ. ஓகேண்ணே. ஏன்னா எப்போ என்ன பண்ணும் எனக்கே தெரியாது. அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் போட்டுட்டே போறாரு. வந்துருப்பாப்புல. நம்ம ஞாபகப்படுத்தோமா? ஞாபகப்படுத்துறோன்ட்டு நம்ம எதுவுமே சொல்லாம போறோம். நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. இண்டிகேட்டர் போட்டால் தான் போட்டேன். முன்னாடி போகணும், நான் முன்னாடி ரோட்டை பார்க்க ஓட்டிட்டு இருக்கேன். ஆட்டோக்காரரே பார்த்து. லாரி. ஐயோ என்ன இவ்வளோ டிராஃபிக்கு பார்த்தீங்களா? போலீஸ்காரவரை நிப்பாட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அவர் பைக்கில் வந்தாலும் அவரும் இங்கிட்டு தாண்டா வருவார். விக்டரியஸ் இல்லை, விட்ரஸ் என்ன பண்ணுறாங்க? வழி மறந்துட்டாரா? ஆலயம் காணும்.
இன்னும் அவர் வாட்டுக்கு பாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏடா உள்ள ஆள்ல தானேண்ணா. இல்லை இறங்கி வந்து பீடி குடிக்கிறாருன்னு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்த மாதிரி டைம்ல வேகமா போறான் இல்லை விட்டுறணும். அவனுங்கெல்லாம் வேலைக்கு லேட்டா போயிட்டு இருப்பானுங்க. நம்ம போய் அவன் கூட போட்டி போறேன் போட்டு அவனையும் கீழே விழுத்தாட்டி நம்மளும் விழுந்து எதுக்கு தேவையில்லாத வேலை. இல்லை அவர் போறாரு நம்மளும் கூட போடக்கூடாதுல்ல பாவம். அதான் சொல்றேன். புருட்டன் போயிட்டு தெரியாம வந்து அடிச்சுட்டேன் பண்ற கூடாது. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. அதே சரியானது. வால்வோ ரெயின்போவா? வால்வோ வால்வோ கராது. ஒன்னே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு நொங்கு எடுத்து கொடுங்க. இப்போ வர காலத்துலலாம் கை குழந்தை வெளியே கொண்டு வரதே கஷ்டம் போல இந்த வெயிலுக்கு. ஐயோ ஆமாடா, மதிய நேரத்துலாம் குழந்தைங்கள்லாம் வெளியே கொண்டு வரக்கூடாதுடா. ஆனால் இந்த அடிக்கிற வெயிலில் ஆத்தாடி. ஆனால் வேற வழி இல்லைன்றப்ப அவங்க என்னடா பண்ணுவாங்க, காலைல இருந்து அந்த குழந்தை தூங்கவும் கூடாது சரியா? அந்த தூங்குறப்ப தான் நம்ம தூங்கி ஆகணும், அது எந்திரிக்கிறப்ப நம்மளும் எந்திரிச்சு ஆகணும். நம்மளுக்கும் கண்ணு உள்ளே வீட்டுக்குள்ளே இதுல நிழல்ல இருந்தோம்னாலும் கண்ணு பெருசாயிருமா. நம்ம வெயில்ல வர்றப்பதான் அந்த வெளிச்சம் பட்டு அதுலதான் நம்ம கண்ணு அதே சைஸ்ல அப்படியே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதான்டா. ஏய் ஹெல்மெட் மாதிரி ஒருத்தர் போட்டு போறாரு. ஹெல்மெட் ஒருத்தர் போட்டு போறாப்லையா? பாலத்தில் ஏறி கீழே பிரியும். இந்த வழிக்கு எங்கேயும் எப்படி போகிறேன்? கீழே போனால இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த வழி. இந்த பக்கம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் இது வந்தனாலயா பாலம்? இந்த பாலம்லாம் இப்போ வந்ததுடா. வந்து ஒரு இப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் வந்துச்சு. வண்டி நம்ம ஆஃப் பண்ணுறோம்ல, ரேடியேட்டர் ஓடணும்னு சொல்லிடலானே. ஆமாம், டக்குன்னு அப்படி என்னது ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே. சொன்னா அது அப்பெல்லாம் இல்லடா அப்படின்றேன். அதான் அவன் அப்படிதான் சொல்றான். எனக்கு ஷோரூம்லேயே சொல்றான் இப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னா பேட்டரி தான் போகும் நானே. பேட்டரி சீக்கிரம். இதுக்கு இந்த மாதிரி பைக்குக்கெல்லாம் பேட்டரி சின்னதாக இருக்கும். அதனால நம்ம ரேடியேட்டர் இவ்வளோ பெரிய பைக்குக்கு ரேடியேட்டர் எவ்வளோ பெருசு இருக்கு, ஆனால் பேட்டரி வந்து இதோட சின்னதாக தான் இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்னும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுக்குற அளவுக்கு பேட்டரி இருக்காது. ஆனால் அதனால தான் சரி இப்போ அவ்வளோ நேரம் ஓட விடக்கூடாது, ரன்னிங்கில் இருக்க மட்டும்தான் சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பசங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. புல்லட்டு சர்வீஸ் விடுறதுக்கு இங்கே தான் விடுவாங்க. ஞாபகம் இருக்கா? புல்லட்டுக்கா? எனக்கு நான் இல்லை. இல்லை இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு ரைட் சைடில் இங்கே இறக்கத்தில். ஆமாம் 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 ஆமாம், கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் முன்னாடி. உள்ளக்க வேலை. ஆமாண்ணே நான் இருக்குண்ணே. இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே வீடியோ போட்டிருக்கேம்மா, இதான் ஃபஸ்ட் டைமா? எது இங்கேயா? இல்லை இந்த மாதிரி ஊருக்குள்ளே டிராஃபிக்காக வீடியோ போட்டிருக்கேன் கேட்குறேன். இல்லைன்னு நினைக்கிறேன், இதான் ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன். இவ்வளோ காலெல்லாம் அவன் கேமரா மாட்டு எங்கேயும் போனது கிடையாதா? எங்கே வரணே தாரு சார் ஆட்டோக்காரெல்லாம் தண்ணி எங்கே இருக்கு பண்ணுற மாதிரி போகிறாரு. போகிறாங்க ஈஸியாக, நம்ம முடியாது. ஒரு வீடியோ ஷோரூம்க்கே கொண்டு வந்திருக்கோண்டா அதுக்கு முன்னாடி, ஆனால் ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியலடா. போய் பார்ப்போம். ஏதோ நாய்ஸ் அன்னைக்கு தான் கொஞ்சம் கேவலமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த போஸ்ட் இன்னும் வரல நமக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஷோரூம் கொண்டு வந்துட்டு வெளியே வந்து கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த இருக்கு ஷோரூம் வந்துச்சு. ஓகே. ஓகே இப்போ ஷோரூம் வந்துட்டோம். ஏன் இவ்வளோ கீழே வருது? இது கொஞ்சம் இறக்கமாக இருக்குண்ணே. ஸோ வேலையை முடிச்சுட்டாங்க, மறுபடியும் வீடியோ போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். என்னடா தானியா அண்ணா பார்த்தா கொண்டாந்தீங்க. சரி ஓகே, சிவி போ.